வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்னா யாழ்ப்பாணத்துல உடுவில் பிரதேசத்துல நிக்கிறேன். உடுவில் பிரதேசத்துல இந்த வீடு அறைகள் போன்றன வந்து இங்க வந்து வாடகைக்கு வந்து வழங்கப்படுது. ஏற்கனவே நான் வீடு அறைகள் வாடகைக்கு வழங்குதல் தொடர்பான காணொலிகளை போட்டிருந்தேன். அதுல வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் கட்டணம் வந்து அதிகமா இருக்கு, குறைஞ்ச கட்டணத்துல நாங்கள் அறைகள் வீடுகளை வந்து இங்க வாடகைக்கு வந்து யாழ்ப்பாணத்துல பெற்றுக்கொள்ளலாம்னு கேட்ட நீங்கள் அவர்களுக்காக குறைஞ்ச விலையில இந்த அறைகள் மற்றும் முழுமையான வீடு போன்றன வந்து வாடகைக்கு வந்து வழங்கப்படுது. இந்த இடம் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா, நீங்க மருதராமன் சந்திக்கு வந்தீங்கன்னு சொன்னா மானிப்பே வீதி வரும். மானிப்பே வீதியால நாகம்மாள் வீதி என்று சொல்லி ஒரு வீதி ஒன்று வருது. அதால வந்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டுக்கு வந்து வரலாம். இந்த வீட்டின் வாடகை எவ்வளவு, இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் தொடர்ந்து காட்டுறேன். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா அழகான வீடு, 2 மாடிகளை கொண்ட வீடு. மேல்தளத்துல வந்து வேலை முடியல, கீழ்த்தளத்தை மட்டும்தான் இவர்கள் வந்து வாடகைக்கு வந்து வழங்கினோம். நீங்க வாடகைக்கு தேவை என்று சொன்னா முழுமையாகவும் இந்த வீட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் அறைகளை தேவை என்று சொன்னாலும் நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க இப்ப பார்ப்போம். இந்த வீட்டின் முன்பகுதி இப்படித்தான் இருக்கு. இந்த பிரதேசங்கள் எல்லாம் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஓய்வு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த முன்பகுதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கெல்லாம் மரங்கள் எல்லாம் நிற்குது, நிழலா இருக்கு. நீங்க இந்த வீட்டை வந்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாகனங்களை கொண்டறிவீங்களாக இருந்தா இந்த இடங்கள் எல்லாம் நீங்க வந்து நிறுத்தக்கூடிய வசதி எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு. இப்ப இந்த வீட்டின் உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இந்த வீட்டின் உள்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படித்தான் இருக்கு பாருங்க. அழகான விதத்துல வந்து இந்த வீட்டை வச்சிருக்கணும். இல்லை நீல நிறத்துல வந்து பெயிண்ட் அடிச்சு கிடக்கு. அதே நேரம் இந்த வீட்டுக்கு வந்து சிசிடிவி கேமரா வந்து இருக்கு. இந்த சிசிடிவி கேமரா வந்து 24 மணி நேரம் வந்து இங்க வந்து வேலை செய்து ஒன்றா இருக்கு. தொலைக்காட்சி இருக்கு. இந்த தொலைக்காட்சியை வந்து நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீட்டின் ஹோலே வந்து மிகவும் அழகாகத்தான் இருக்கு. முப்பரிமாண வடிவத்துல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு இந்த வீடு வந்திருக்கு. இந்த வீட்டின் கீழ்ப்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா தராசை பதிச்சிருக்கேன். இந்த வீட்டில வந்து வாடகைக்கு வழங்குற அறைகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுலயும் ஒரு அறை ஒன்று இருக்கு, அங்காலே ஒரு அறை ஒன்று இருக்கு. இந்த அறையை பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, அழகா இருக்கு. நல்ல கண்ணு கவரக்கூடிய ரோஸ் நிறத்தை வந்து இந்த அறைக்கு வந்து அடிச்சிருக்கிறேன். இந்த அறையை பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே வந்து ஃபேன் தான் இருக்கு. எதிர்காலத்தில் வந்து ஏசி சீரவில் கூட்டுவினோம், ஆனால் இப்போதைக்கு வந்து ஃபேன் தான். நீங்கள் வேணுமென்னு சொன்னால் ஜன்னல் இருக்கு, ஜன்னலை திறந்து போட்டு படுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல காற்று வந்து வரும். அலமாரி இருக்கு. இந்த பெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கு பாருங்க. அறையை நீங்க பயன்படுத்தணும்னு சொன்னா இந்த அறைக்கான கட்டணமாக 3000 ரூபாய் மட்டும்தான் வந்து இவர்கள் வந்து அறவிடுகிறான். இது வந்து யாழ்ப்பாணத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு குறைஞ்ச கட்டணம். நீங்க வந்து தாராளமாக வந்து இந்த அறையை வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, அழகான அறை. 3000 ரூபாய் மட்டும்தான் இதுக்கான கட்டணம் வந்து அறவிடுகிறான். இப்படியே வந்தோம்னா இங்கால இந்த பக்கத்துல வந்து இன்னும் ஒரு அறை ஒன்று காணப்படுது. இந்த அறையை வந்து வாடகைக்கு வந்து வழங்கினோம். பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட அதே மாதிரி அறைதான் இந்த அறையும். இந்த அறைக்கும் வந்து ஃபேன் இருக்கு. நீங்க தேவைன்னு சொன்னா இந்த அறையை வந்து பயன்படுத்தலாம். இதுக்கும் வந்து கட்டணம் வந்து 3000 ரூபாய் தான். இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து பிரிட்ஜ் இருக்கு. நாங்க எப்படியே வந்தோம்னா இதுல வந்து இருக்கிறது வந்து சமையலறை. அந்த சமையலறை எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். நீங்க இந்த வீட்டை வந்து முழுமையாக வந்து பாவிக்கணும்னு சொன்னா சமையலறை எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பாவிக்கலாம். அதற்கான கட்டணம் எவ்வளவுன்னு சொல்லி நான் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது வந்து இந்த வீட்டின் சமையலறை. தேவையான உபகரணங்கள் எல்லாமே, சமைப்பதற்கு தேவையான உபகரணங்கள் வந்து இவர்களால நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து வழங்கப்படும். இப்படியே வந்து இந்த பக்கத்தால போனோம்னு சொன்னா இங்க வந்து பாத்ரூம் வந்து இருக்கு. இதுதான் பாத்ரூம். இந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாத்ரூமை பார்த்த உடனே நல்ல அழகாக இந்த பாத்ரூமை வந்து அமைச்சிருக்கணும். பாருங்க, எல்லாம் மீன்கள் எல்லாம் மூடுறது மாதிரி வந்து டைல்ஸ் வந்து பதிச்சிருக்கணும். இதுல வந்து
ஹொமட் இருக்கு, இங்கே சவர் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து இதுகளெல்லாம் தாராளமாக வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கத்தால வந்து வெளியேறுவதற்கான வாசல் வந்து இதுலேயும் இருக்கு. இந்த பக்கத்தால நாங்க வந்து வெளியில போகக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க வேற வேற தேவைகளுக்காக யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு வருவீங்கள். பல்வேறு தேவைகளுக்காக வந்து குடும்பமாக கூட வருபவர்கள் எல்லாம் இருப்பார்கள், நண்பர்களோட சேர்ந்து வருபவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அப்படி வந்தா இந்த வீட்டை வந்து நீங்க முழுமையாகவே பயன்படுத்தலாம். அப்படி முழுமையாக பயன்படுத்தணும்னு சொன்னா இங்க வந்து சமையல் அறை இருக்கு. எல்லாத்தையும் வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னா பயன்படுத்தலாம். அதற்கான உபகரணங்கள் எல்லாமே தருவினோம். சமையலுக்கு தேவையான எரிவாயு, மற்றது அடுப்பு எல்லாமே வந்து வழங்கப்படும். அப்படி நீங்க பயன்படுத்தணும்னு சொன்னா அதற்கான கட்டணமாக ரூபா 10,000 அறவிடப்படுது. தனித்தனி அறைகளாக நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா 3,000 ரூபாய் மட்டும்தான் கட்டணம் வந்து ஒரு அறைக்குரிய கட்டணம் வந்து அறவிடப்படுது. குறைந்த விலையில அறைகள் வந்து தேவை என்று சொல்றாக்களுக்கு வந்து இந்த வீடு வந்து பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிகவும் குறைந்த கட்டணம். யாழ்ப்பாணத்திலே என்ன பொறுத்தல இந்த அளவு குறைந்த கட்டணத்துல நீங்க வந்து எங்கேயுமே வந்து அறைகளை வந்து வாடகைக்கு வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. மிகவும் ஒரு குறைவான கட்டணத்துல நீங்க வந்து அறைகள் வந்து வாடகைக்கு வந்து வழங்கப்படுது. இங்க வரணும்னு சொன்னா நீங்க இந்த தொலைபேசி இலக்கத்தை நான் தாரன். நீங்கள் அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டுட்டு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மந்த இலகுவாக இருக்கும். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றேன். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.